வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டு திறந்தவுடனே ஃபெட் ரேட்டு 25 பாயிண்ட்ஸு குறைச்சதுன்னு எதிரொலி தான் முன்னாடி நிற்கித ஒழிய. பட் ஆனால் ருப்பி வந்து 40 பைசாக்குள்ள கீழே விழுந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் மார்க்கெட்டு ஏறி இருக்கு. வெள்ளி வந்து புதிய உச்சத்தை தொட்டு விட்டது 1,93,000க்கு. 2026 3 lakhs வந்துடும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃப்ளேஷனரி சுச்சுவேஷனில் மெட்டல்ஸ் அண்ட் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் தான் 2026 லைம் லைட்டாக இருக்கும் போல் தெரிகிறது. யுஎஸ்எஸ் டீல் அக்ரிமெண்ட்டு இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அது வந்து இப்போ பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. இன்றைய மார்க்கெட்டினுடைய போக்கு வந்து சப்போர்ட் லெவல் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவல் உள்ளேயே தான் போயிருக்கு, மேலேயும் போல் கீழையும் போல். ஆக மொத்தம் எஃப்ஐஐ நோட்டிங் த பாயிண்ட்டு கரெக்டாக அவங்க அதை மாரி ட்ரேட் பண்ணுறாங்க. குறைச்சப்போ வாங்கிடுறது, இன்றைக்கி நிறையா வாங்கியிருப்பாங்க, விற்றும் இருப்பாங்க, அப்படி தான் தோணுது. 2 நாளைக்கு ஒரு தடவை மார்க்கெட்டில் சாட்சி போட்டு திருப்பி வாங்குகிறாங்க, அப்புறம் விற்கிறாங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது எஃப்ஐஐ. இனிமேல் நாளைக்கு மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 பார்ப்போம். எஃப்ஐஐ செல்லிங் கிறிஸ்மஸ், அதனால் மார்க்கெட்டு பேரிஷில் தான் இருக்குது. புல்லிஷுக்கு மாற ஜனவரி மாதம் ஆகலாம். வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.